வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும் நீங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, கேன்சரை விட கொடிய நோய். எல்லோரும் உடனே யோசிக்கலாம், கேன்சரை விட கொடிய நோய் இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்னு எல்லோரும் யோசிக்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில், உண்மையிலே இது கேன்சரை விட கொடிய நோயா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான வியாதிகள் இருக்குது. 2400க்கும் மேற்பட்ட வியாதிகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் இதில் குடி நோய் அப்படிங்கிற ஒரு நோயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஒரு சமுதாய நோய்ங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் குடித்தா அந்த குடும்பத்தில் அவருக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, முதல்ல அவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பார்த்துடலாம். லைட்டாக எப்போயாவது ஒரு ட்ரிப் குடிக்கிறதுக்கு போவாருங்க. ஆரம்பத்தில் நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு விசேஷ காலங்களில் போய் குடிக்க ஆரம்பித்த அந்த குடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு போனால் நமக்கு பத்தாது, நம்மளாம் தனியாக போய் குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அடிமையாகி அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு நாளடைவில் ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டுரும். என்னடா நம்ம ஜாலியாக தான் குடிக்க வந்தோம், இப்போ பார்த்தா இந்த அளவுக்கு நம்ம குடிக்க அடிமை ஆகிட்டோமே அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுவார். இது அரசாங்கமே விற்கிது, விற்காமல் இருந்தால் நம்ம அடிமையாகாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள எண்ணங்கள் ஓடும். இதை எப்படி நிறுத்துறதுன்னு போய் கயிறு கட்டி பார்ப்பார், சத்தியம் பண்ணி பார்ப்பார், சைக்காலஜி டாக்டரை போய் பார்ப்பாங்க. இப்படி பல கோயில் எல்லா இடங்களுக்கும் போவாங்க, மாலை போட்டு பார்ப்பாங்க. ஸோ முஸ்லீமாக இருந்தால் அவங்க நோன்பு வச்சு பார்ப்பாங்க. நோன்பு இருந்தாலும் நம்ம குடியை விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி நோன்பு வச்சு பார்ப்பாங்க, முடியாது. இப்படி அந்த குடிக்கு அடிமையாகி அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு தனக்குள்ள நொந்து 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 நூடுல்ஸ் ஆகிடுவாங்க. அப்படியே வெந்து போய் உடம்பெல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அவங்களால குடும்பத்தை கரெக்டாக வழி நடத்தி கொண்டு போக முடியாது. குடும்பத்தில் பிள்ளைகள் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் சரியான முறையில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறுவாங்க. அப்போ அதுலேயும் அவருக்கு குற்ற உணர்வு ஏற்படும். என்னடா நம்ம இந்த அளவுக்கு குடிக்க அடிமையாயிட்டோம், நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு, நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியலையே, நான் பெற்ற குழந்தைகளுக்கு என்னால் உதவ முடியலையே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கும் மன வேதனைக்கும் போவார். இதை வெளியே சொல்ல முடியாதுங்க. குடும்பத்திலேயே கூட போய் மனைவி கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் இந்த மாதிரி அடிமையாயிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய கௌரவம் தடுக்கும். அதான் குடியினுடைய தன்மை. நான் எப்படி போய் ஒரு குடிகாரன்னு ஒத்துக்கிறது? ஒத்துக்க விடாது. அப்போ குடும்பத்திலையும் சொல்ல முடியாமல் சமுதாயத்தில் நண்பர்கள்கிட்ட போய் யார்ட்டையாவது சொல்லுவோமா, என்னடா நம்ம இப்படி அடிமையாயிட்டோமே, ஐயோ இதுலேருந்து நான் எப்படி வெளியே வருது அப்படின்ட்டு நண்பர்கள்கிட்டையாவது போய் நம்ம சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நண்பர்கள்கிட்டையாவது போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அங்கேயும் சொல்ல விடாதுங்க. அவங்களோட ஈகோ தடுக்கும். நான் போய் எப்படி அவன்கிட்ட போய் குடியாரன்னு சொல்கிறது, நம்மளை அவன் எந்த அளவுக்கு கேவலமாக நினைப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெளியவும் நண்பர்கள்கிட்டையும் சொல்ல முடியாது. சரி, டாக்டர்கிட்டையாவது போய் சொன்னோம்னா, சைக்காலஜி டாக்டர் சொன்னோம்னா அவர் குடிக்கிற என்ன வந்தால் குடிக்காதீங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்பார். முடியாதுங்க. அந்த மாத்திரையும் எடுத்தும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாத்திரை போட்டாக்கா வாந்தி வருது, தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மாத்திரையை போட்டு கொஞ்சம் காசு இல்லாத நேரத்தில் கொஞ்சோண்டு சரக்கு அடித்து ஈவன் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த மாத்திரையை போட்ட உடனே கொஞ்சோண்டு சரக்கு அடித்தோம்னாலே ஒரு ஃபுல் அடித்த மாதிரி தள்ளும் அப்படியே. அதனால் மாத்திரையை இப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. குடியை நிறுத்துறதுக்கு தான் சைக்காலஜி டாக்டர் போய் மாத்திரை வாங்குறாங்க. ஆனால் அந்த மாத்திரையை குடிக்கு போதைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி பாருங்களேன் நோயினுடைய தன்மை. இதை கேட்டுட்டு யாராவது அப்படி யூஸ் பண்ணிடாதீங்க. நான் இந்த குடியிலிருந்து மீள்வதற்காகத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மக்கள் நிறைய பேர் குடி நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு விடிவு உண்டு என்ற செய்தியை சொல்வது மட்டும்தான் என்னுடைய வேலை. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
அதனால் நீங்கள் பாட்டுக்கு என்னடா அந்த மாத்திரையை சாப்பிட்டு சரக்கு ஒரு லைட்டாக அடித்தோம்னாலே ஒரு ஃபுல் அடித்த கிக்கு வந்துடுதா, அப்புறம் அந்த மாத்திரையை வாங்கி போட்டு நம்ம சரக்கு அடிப்போம் அப்படின்ற எண்ணத்துக்கு போயிடாதீங்க. அதான் நோயினுடைய தன்மை அப்படி தான் யோசிக்கும். எப்படி போதையை அதிகப்படுத்தலாம், குடியிலேருந்து மீள்வதற்குண்டான விஷயங்களெல்லாம் அது போகாது. குடிக்கு மேலும் மேலும் எப்படி அடிமையாக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு போகிறது தான் இந்த நோயினுடைய ஸ்பெஷல். இந்த நோயினுடைய உச்சக்கட்ட தன்மையே அதாங்க, அவரை திருந்தவே விடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் அவர் பார்த்தீங்கன்னா குடிக்கவும் முடியாமல், குடியை நிறுத்தவும் முடியாமல், எவ்வளோ ஒரு கொடுமையை அந்த மனிதர் சந்திப்பார்ன்றத வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க. அவர்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். ஆனால் அவ்வளோ பட்டும் மீண்டும் ஒயின் ஷாப்புக்கு தான் போவாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பொருளாதார நிலை வீணாக போயிடும். வேலைக்கு போக முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூங்க மாட்டார். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கிட்னி சரியாக பஞ்சர் ஆகாது, கல்லீரல் சரியாக வேலை செய்யாது. கல்லீரல் சரியாக வேலை செய்யாமல் வீக்கம் ஏற்பட்டு அவருக்கு பலவிதமான கோரமான சிந்தனைகள்லாம் வரும். ஏன்டா நம்ம வாழ்கிறோம், என்னடா இப்படி ஆகிட்டோமே, நம்ம செத்துடலாமா, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு செத்து போயிடுவோம் அப்படின்னு இந்த தற்கொலை எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதான் குடிநோயினுடைய முத்திய நிலை. பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த நோயினுடைய தன்மை போகுது அப்படிங்கிறத. குடிப்பழக்கம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நான் சொல்வதை ஒப்பிட்டு பாருங்கள். அப்போ அந்த கல்லீரலில் வீக்கம் ஏற்பட்டு டாக்டர்கிட்டலாம் சில பேர் போனாங்கன்னா, இதுக்கு மேலே குடிச்சிங்கன்னா கல்லீரலே அப்படியே அழுகி போயிடுங்க, வெடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லுவார், கல்லீரல் வெடிச்சு போயிடும் அப்படின்னு. ஆனாலும் அவங்களால அதை கேட்டுட்டு மீண்டும் குடியை நிறுத்த முடியாமல் கைகால் நடுக்க வந்துடும். கட்டிங் போட்டால் தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அதுக்காக திருட ஆரம்பிப்பாங்க. வீட்டில் திருடுவாங்க. எங்கெங்கே காசு இருக்குது, எதையாவது எடுத்துகிட்டு போய் வீட்டில் போடலாமா, கேஸு, குக்கரு, வீட்டில் இருக்கிற பாத்திரம் இதையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தன்னுடைய தன்மானத்தை இழந்து மற்றவங்ககிட்ட போயிட்டு காசு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒயின் ஷாப்லாம் ஒரு 10 ரூபா கொடுங்க, ஒரு 20 ரூபா கொடுங்க. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சீரழியுது பாருங்களேன். இது மட்டும் இல்லைங்க, அவருடைய வாழ்க்கை சீரழியது மட்டும் இல்லை, குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா மனைவி இவரை பார்த்து 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 மனநோயாளியாக மாறிடுவாங்க. ஐயோ நம்ம வீட்டுக்காரர் இப்படி குடிக்கிறாரு, எப்போ தான் இவர் குடியை நிறுத்துவாரோ அப்படிங்கிறத பார்த்து பார்த்து அவங்க ஒரு மனநோயாளியாக ஆகுவாங்க. அவங்களுக்கும் தூக்கம் வராது, நல்ல ஒரு விசேஷங்களுக்கு போக மாட்டாங்க. இப்போ கல்யாணம் வைக்கிறாங்க, காது குத்து வைக்கிறாங்க, சொந்தக்காரங்க ஒரு கோயிலுக்கு கூப்பிடுவாங்க, அங்கே போக மாட்டாங்க. ஒரு நல்ல சேலை கட்ட மாட்டாங்க, ஒரு பூ வைக்க மாட்டாங்க, ஒரு மேக்கப் போட மாட்டாங்க. நம்ம வீட்டுக்காரர் இப்படி இருக்காரே நினச்சி பைத்தியமாகி மெண்டல் மாதிரி நைட்டு பூரா தூங்காமல் அவங்களுடைய கொடுமை பார்த்தீங்கன்னா, இவர் குடிநோயாளி ஆனார் அப்படின்னா அவங்க இந்த கணவரை பார்த்து மனநோயாளியாக ஆயிடுவாங்க. வீட்டில் மனைவி அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். கடைசியில் சாப்பிட மாட்டாங்க, அவங்களும் சரியாக சாப்பிடாமல் அவங்களுக்கு பலவிதமான வியாதிகள் வரும். இவரை பார்த்து அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரும், ப்ரெஷர் அதிகமாகும், தூக்கம் இல்லாமல் யாவும் மறதி அதிகமாகும், கண் பார்வை பாதிக்கப்படும். இவரை பார்த்து பாருங்கள் மனைவிக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு. சரி, மனைவிக்கு மட்டும் கிடையாதுங்க, அவங்க அம்மா இருப்பாங்க வீட்டில். அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, என்னடா நம்ம மகன் இப்படி குடிக்கிறான் அப்படின்ட்டு அவங்களும் இதே மாதிரி தூங்க மாட்டாங்க, நல்லது கெட்டதுக்கு போக மாட்டாங்க. இதே மாதிரி மனநோயாளி மாதிரி அவங்களும் மனநோயாளி ஆயிடுவாங்க. இவரை பார்த்து இவன் எப்படா திருந்துவான், ஏன்னா நமக்கு இவன் கொல்லி போடுவான் அப்படின்னு நினச்சா இவனுக்கு நம்ம கொல்லி போட வேண்டியது ஆயிருப்போம் போலே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. எப்படி ஒரு மகன் தானே அம்மாவுக்கு எல்லாருடைய இறுதி சடங்கும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் செய்யணும். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவன் நம்ம இவனுக்கு செய்யணும் போலையே, அந்தளவுக்கு இவன் குடிச்சு செத்து போயிடுவான் போலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி அவங்களும் மனநோயில் விழுந்து ஆள்பட்டு அப்படியே நொந்து அவங்களும் சாவாங்க இவரை பார்த்து. அப்போ இது மட்டும் இல்லைங்க, வீட்டில் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டோம்னா சரியாக படிக்க மாட்டாங்க. என்னடா அப்பா இப்படி இருக்கிறாரு, அப்பா நல்ல முறையில் குடிக்காமல் இருந்தாருன்னா நம்ம நல்லா படிக்கலாமே, வீட்டில் குடிச்சிட்டு நமக்கு ஒரு புக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாரு, ஒரு பென்சில் வாங்கி தர மாட்டேங்கிறாரு, ஒரு பேனா கேட்டால் இல்லைங்கிறாரு, ஆனால் ஃபுல்லாக டெய்லி குடிச்சிட்டு மட்டும் வர்றாரு. அப்போ நம்மளை பார்க்க யாருமே இல்லையா, நம்ம அனாதையா, நம்ம அம்மாவும் இப்படி 2 பேரும் சண்டை போடுறாங்களே, அம்மாவும் இப்படி இருக்குதே, அம்மா பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி கத்துது, நம்மளை போட்டு அடிக்குது. அவர் மேலே இருக்க கோவத்தை பிள்ளைகள் மேலே காமிப்பாங்க.
அதான் மிக மோசமான ஒரு நிலைமை. என்னடா வீட்டுக்காரர் இப்படி குடிக்கிறாருன்னு மனநோயாளி மாதிரி ஆகி அவரை ஒன்றுமே பண்ண முடியாமல் குழந்தைகளை போட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமையில் அந்த குடும்பம் தள்ளப்படுதுன்னு பாருங்களேன். அப்போ அந்த குழந்தைய வந்து படிக்குங்களா, வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. பேனா இருக்காது, பென்சில் இருக்காது, அழிலப்பர் இருக்காது, எதுவுமே அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி தர கூட முடியாது. அப்போ அந்த மாதிரி நிலைமையில் வந்து ஓசி கேட்டுட்டு பக்கத்தில் இருக்க அந்த கேவலப்பட்டு அசிங்கப்படுவாங்க. ஸ்கூலில் போயிட்டு அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்க அப்பா உங்கள் வீட்டில் ஒரு பென்சில் கூட வாங்கி தர மாட்டாங்கன்னு கேவலமாக பேசுவாங்க அந்த ஸ்கூலில் அந்த பசங்கள் கூட. அப்போ அவனுடைய மனநிலையை பாருங்களேன், எந்த அளவுக்கு மோசமான மனநிலையாக இருக்கும் பாருங்களேன். அந்த குழந்தையினுடைய மனநிலை யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல இருந்து பாருங்கள். எல்லாரும் வந்து ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க. இவங்கக்கிட்ட காசு இருக்காதுங்க, வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட காசு இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாங்கி சாப்பிட்ற குழந்தையில அப்படியே ஏக்கமாக பார்ப்பாங்க, நமக்கு யாராவது கொஞ்சோண்டு தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூலில் போய் நல்லா படிக்கிற பிள்ளையாக தான் இருப்பான், நல்லா படிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பான் ஆரம்பத்தில். அந்த டீச்சரே கேட்பாங்க, ஏன்டா நல்லா தான்டா படிச்சுக்கிட்டு ஏன்டா படிக்க மாட்டேங்கிற சரியா, எதுக்கா ஹோம்ஒர்க்லாம் எழுத மாட்டேங்கிற, ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அவனால் சொல்ல முடியாது, வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுங்க, எங்கள் அப்பா குடிக்கிறாருங்க, எங்கள் அம்மா வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, எங்கள் பாட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எங்கள் குடும்பமே இப்படி இருக்குதுன்னு அவனால் வந்து சொல்ல முடியாது. அந்த குழந்தையனால அந்த டீச்சர்கிட்ட கூட சொல்ல முடியாது. அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அப்புறம் வீட்டில் வந்து தாத்தா இருக்கலாம், அவனுக்கு அந்த குடி நோயாளியினுடைய அந்த குடிக்கிறவருடைய வீட்டில் வந்து அவருக்கு வந்து அப்பா இருக்கலாம், அவங்க அப்பாவும் இதே மாதிரி மனநிலை பாதிக்கப்படுவார். தங்கச்சி இருக்கலாம், அவங்களுக்கும் பாதிக்கப்படுவாங்க. மனைவி, தங்கச்சி, அப்பா, அம்மா, பாட்டி எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் குடித்தா அந்த குடும்பமே மனநோயாளியாக மாறிடுது. அப்போ எவ்வளோ ஒரு மோசமான வியாதி பாருங்களேன் இந்த குடி நோய். எதுக்கு இதை மோசமான வியாதி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் குடித்தாருன்னா அவரை மட்டும்தானே பாதிக்கணும், ஆனால் இந்த குடி நோய் அந்த குடும்பத்தையே பாதிக்கும். ஆனால் குடும்பத்தை மட்டும் இல்லை, அந்த காம்பவுண்டில் வந்து கத்துவாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அந்த ஒரு காம்பவுண்டில் குடிக்கிறாரு அப்படின்னா, நைட்டு ஃபுல்லாக வந்துக்கிட்டு ஏதோ ஒரு போதை வெறியில், ஏதோ ஒரு இதில் இவனுக்கு காசு கடன் கொடுக்க முடியல, அவனுக்கு கொடுக்க முடியலன்ற அந்த வெறியெல்லாம் எங்கே வந்துட்டு தீப்பார் அப்படின்னா, அந்த போதை வெறியில் குடும்பத்தில் தான் வந்து காட்டுவார். ஏன்னா குடும்பத்தில் யாரும் அடிக்க மாட்டாங்கல்ல, புரியுதுங்களா? குடும்பத்தில் வந்து யாரும் அடிக்க முடியாது. வெளியே போய் சண்டை போட்டாருன்னா கழுத்துலேயே மிதிச்சு போடுவாங்க. ஆனால் குடும்பத்தில் யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. மனைவி அடித்தா மனைவி திரும்ப அடிக்கவா போகுது, அம்மாவை திட்டுனா அம்மா வந்து திரும்ப பேசவா போகிறாங்க. இதெல்லாம் அந்த குடி நோயாளிக்கு ரெக்கார்ட் ஆகி தெரிஞ்சுக்கிறோம். அந்த நோயுடைய தன்மை அப்படி அவரை பண்ணும், அவரை சொல்லி குத்தம் இல்லை, வீட்டில் வந்து காமிப்பார். அப்போ அந்த காம்பவுண்டே கத்தும் பொழுது அந்த காம்பவுண்டில் இருக்க அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் கதவை திறந்து என்னன்னு பார்த்தா அந்த காம்பவுண்டே தூங்காது, மனநோயாளிக்கு தள்ளப்பட்டுரும் அந்த ஏரியாவே. அந்த வீட்டில் ஒரு காம்பவுண்டில் 10 வீடு இருக்குது, 5 வீடு இருக்குது அப்படின்னா அந்த 5 வீட்டுக்காரங்க வெளியே வருவாங்க 12 மணிக்கு, என்னப்பா இவர் கத்திக்கிட்டே இருக்கார் தண்ணியை போட்டு அப்படின்னா. அவங்களுக்கும் இது ஒரு சமுதாய நோய். ஒருத்தர் குடித்தா எந்த அளவுக்கு பாதிக்க பாருங்க. அது மட்டும் இல்லை, இவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு வெளியே வருவார், அந்த போதையிலே ஓட்டிகிட்டு போய் எங்கிட்ட திருப்புவார், பின்னாடி வரையும் பிரேக் போட்டு அங்கிட்டு பின்னாடி வரையும் வந்து இடித்து அவர் போயிடுவார். குடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டே ஓட்டி வண்டியை ஓட்டி எல்லாம் சைக்கிளை வச்சுட்டு ஓட்டியே போயிடுவார். ஆனால் அதுக்கு பார்த்து சடன் பிரேக் போட்டவன் பின்னாடி வந்து இடித்து, இவன் பிரேக் போட்டு நின்று பின்னாடி வந்து இடித்து அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. முன்னாடி ஒருத்தர் குடிச்சிட்டு போனார். இப்படி எல்லாத்துக்குமே பாதிக்கும். டோட்டலாக இந்த சமுதாயத்தையே பாதிக்கும். இது ஒரு குடி வந்து ஒரு சமுதாய நோய். எவ்வளோ பெரிய நோய் பாருங்களேன். அது மட்டும் இல்லை, இதே ஒருத்தருக்கு வந்து ஒரு கேன்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேன்சர் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா, அவர் நார்மலான மனிதர், அவருக்கு ஒரு கேன்சர் வந்துருச்சுப்பா, இயற்கையாகவே வரலாம், தெரியலை, வரும், சில பேத்துக்கு வராது, ஆனால் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்படி கேன்சர் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அது அவரை மட்டும்தாங்க கொல்லும். அவர் வந்து மருந்து சாப்பிட்டு பார்ப்பார், மாத்திரை சாப்பிட்டு பார்ப்பாரு, நார்மல் மனிதர் தான் அவர். என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்து ஏதோ மருந்தெல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி சாப்பிட்டுலாம் பார்ப்பார். கடைசியில் வந்து அது குணமாகாது, சில நேரத்தில் குணமாயிரும். ஸோ அப்படியே குணமாகாட்டினாலுமே கூட அவர் மட்டும்தான் இறந்து போவார், அவரை மட்டும்தான் அந்த கேன்சர் பாதிக்கும். இப்படி குடும்பத்தை பூராமை பாதிக்கும். சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். ஒருத்தருக்கு சக்கரை வியாதி வந்துடுதுப்பா, சக்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா ஒரு நார்மல் மனிதன், குடிப்பழக்கம் இல்லாதவர்னு கூட வச்சுக்கோங்க. அவருக்கு சக்கரை வியாதி வந்துச்சுன்னா அது அவரை மட்டும்தான் பாதிக்கும். இப்படி குடும்பத்தில் எல்லாத்தையும் தூங்க விடாமல்
இந்த காம்பவுண்டை பூரா நைட்டு பூரா முழிக்க வச்சு 12 மணிக்கு எல்லாத்தையும் வெளியே வந்து என்னடா சண்டைன்னு பார்க்க வைக்குமா? சக்கரை வியாதி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அந்த சக்கரை வியாதி வந்து நைட் நேரத்தில் கத்துமா? கத்தாது. அது அவரை மட்டும்தான் பாதிக்கும். அவருக்கு சக்கரை வியாதி இருக்குன்னா. ஒருத்தருக்கு ப்ரெஷர் இருக்குங்க. ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அது அவரை மட்டும்தான் பாதிக்கும். அவர் மருந்து மாத்திரை சாப்பிடுவார், அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே அவருக்கு எதாவது ஒன்றாலும் அவர் மட்டும்தான் பாதிக்கும். அவர் ரொம்ப அதிகமாக முத்தி போச்சு அப்படின்னா அவர் மட்டும் இறந்து போயிடுவார். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த நோய் குடும்பத்தையே கொல்லும், உசுரோட வச்சு கொள்ளும். இந்த நோய் குடும்பத்தையே உசுரோட வச்சு தினம் தினம் சித்திரவதைப்படுத்தி அவர்களை வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் கொல்லும். அப்போ எவ்வளோ பெரிய மோசமான நோய் பாருங்கள். எல்லா நோயையும் விட, அதான் கேன்சரை விட கொடிய நோய் எது? இப்போ யோசிச்சு சொல்லுங்கள். உண்மையிலே இது கேன்சர் கூட கொடிய நோய் தாங்க அப்படின்னு உண்மையில் இருக்க, ஆமாம் இல்லை அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்டில் தயவு செய்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ இல்லை உறவினர்களோ யாராவது குடியால் பாதிக்கப்பட்டிருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை பாதிப்பே இல்லாட்டினா கூட பரவாயில்லைங்க, உங்களுக்கு யாருக்குமே தெரியல, யாருமே எனக்குலாம் அப்படிலாம் யாரும் குடிப்பழக்கம் இருக்கிறவங்களாம் பழக்கம் இல்லைங்க அப்படின்னாலும் கூட பரவாயில்ல. நீங்கள் குடிப்பழக்கம் இல்லாத ஆளே இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, தயவு செய்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. என்னென்னதையோ ஷேர் பண்ணி விடுறீங்க. இவன் பொண்டாட்டி அவன் இழுத்துட்டு ஓடி போயிட்டான், என்னென்னமோ டிவி நியூஸு என்னென்னமோ வருது, கண்ட கருமத்தெல்லாம் ஷேர் பண்ணி விடுறாங்க. அதுக்கெல்லாம் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது. மக்களை காப்பாற்றக்கூடிய, மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி என்னைய மாதிரி வீடியோ போடக்கூடியவர்களுடைய வீடியோவை யாருமே ஷேர் பண்ணி விட மாட்டேங்கிறாங்க, லைக் பண்ண மாட்டேறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தாக்க இலவசமாக குடிநோயிலிருந்து மீள்வதற்காக இது உதவி செய்யக்கூடிய ஒரு இயக்கம் இருக்குதுங்க. அந்த இயக்கத்தை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே நீங்கள் எல்லோரும் போகலாமே, குடிப்பழக்கம் இருக்கிறவங்க போகலாமே. அதற்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை ஆண்டுகளாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன், நமக்கு வந்து பாருங்களேன், வியூஸும் போகாது, சப்ஸ்கிரைபரும் அதிகமாக இருக்காது. ஏன்? நல்ல விஷயத்தை யார் பார்க்க போகிறா? இதுவே வந்து சொல்கிறதுக்கே எனக்கு வாய் கூசுது. அந்த மாதிரியான செய்திகளெல்லாம் அப்படியே வைரல் ஆகுது. கண்ட கருமாவந்தனம்லாம் அப்படியே வைரல் ஆகுது. ஒன்றத்துக்கும் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத வீடியோக்கள் அதை பூராமே. ஆனால் இந்த வீடியோ அப்படி கிடையாதுங்க. ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோ இது. ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து அப்படியே அழகாக, சூப்பராக, அருமையாக, சந்தோஷமாக, இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி சொன்னேன், ஒருத்தர் குடித்தா என்ன ஆகுமே, இப்படி இருக்கிறவர் வந்து அப்படியே ஜம்முனா கம்பீரமிக்க ஆண்மகனாக இந்த சமுதாயத்தில் வலம் வரலாம். அந்த மீட்டிங் போனால் அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அப்படிங்கிற அந்த மீட்டிங்க்கு இந்த ஸ்க்ரீன்லேயே ஒரு நம்பர் வரும். தயவுசெய்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். பாதிப்பு இருந்தால், உங்களுக்கு குடிநோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் தயவுசெய்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி உங்கள் ஊர்லேயே கேளுங்க, நம்பர் கொடுப்பாங்க, மீட்டிங் போய் அட்டன் பண்ணுங்கள், நல்லா இருங்க. இந்த நோய்க்கு மருந்து கிடையாதுங்க, ஏமாந்துடாதீங்க. இந்த நோய்க்கு வந்து மருந்தே கிடையாது. ஒரே ஒரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, குடிப்பழக்கம் இல்லாத ஆளுகளோட நம்ம போய் சேரணும். அப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னா, இங்கே இருக்காங்க, மீட்டிங்கில் இருக்கிறாங்க. அங்கே போனால் லட்சக்கணக்கான பேர், உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பேர் குடியில் மீண்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறணும். அவ்வளோதான் இதுக்கு மருந்து. இதுக்கு வேறு மருந்தே கிடையாது. அதனால் கூச்சப்பட வேண்டாம். இந்த வீடியோவை வந்து நிறையா பேர் வந்து என்னுடைய வீடியோவை பார்க்குறாங்க, ஆனால் கூப்பிட்றது கிடையாது. ஒரு கூச்சம், கூப்பிட்டா என்ன ஆயிருமோ, ஏதாவது சொத்தை கித்த பிடுங்கிடுவாங்களோ, நம்ம சொத்தை கித்த அந்த மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் கூப்பிட்றதுக்கு அவங்களுடைய அந்த ஈகோ, அந்த குடி நோய் விடாது, கூப்பிட விடாது. நம்மளை போய் எப்படா நம்ம போய் குடியாரன்னு சொல்லி அதை நம்பர் வாங்கி மீட்டிங்கெலாம் போகணுமா, நம்ம ஒயின் ஷாப்பே போவோம் அப்படிங்கன்னு அந்த எண்ணம் சொல்லும். அதனால் வந்து அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் விட்டுட்டு தைரியமாக ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும். கூப்பிடுங்க, மீட்டிங் போங்க, நல்லா இருங்க. முற்றிலும் இலவசம்தான். 10 பைசா காசு நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, செலவு பண்ண வேண்டியது கிடையாது. உங்களுடைய நேரத்தை மட்டும் செலவழித்தால் போதும். அது நீங்கள் வாழ்கிறதுக்கு தான். நான் வாழ்கிறதுக்கோ இல்லை மீட்டிங்கில் வராங்க பாருங்கள் மற்றவங்க வாழ்கிறதுக்கெலாம் கிடையாது.
நீங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய நேரத்தை மட்டும் அங்கே கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் போய் செலவு பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறும், நல்லா இருப்பீங்க. அதனால் ஃபோன் பண்ணுங்கள். மீண்டும் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே வைரல் பண்ணி விடுங்க. எவ்வளவோ குடும்பங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அவர்களை முடிந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய இந்த இயக்கம் தயாராக இருக்கிறது. அதனால் அந்த இயக்கத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள். இங்கேயே நம்பர் போட்டு விட்றேன், பார்த்து கூப்பிடுங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல மக்களுக்கு தேவையான பதிவில் சந்திப்போம். நன்றி.